சிங்கப்பெண் படையின் முதல் வழக்கே ஆளுங்கட்சி வழக்கா? தூத்துக்குடி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முதல்வர் விஜயை நேரடியாக கேள்வி எழுப்பினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விமர்சனம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவரது அறிக்கையில் முதல்வர் விஜய் ரசிகையாக இருந்த ஒரு பெண் ஆளுங்கட்சியை சேர்ந்த சிலரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வெளியாகும் தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சமரசம் செய்ய முயற்சிக்கப்பட்டதாக வரும் தகவல்கள் கவலை அளிப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக சமீபத்தில் தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை குறித்து கேள்வி எழுப்பிய அவர் அந்த படையின் முதல் வழக்கே ஆளுங்கட்சி தொடர்புடைய வழக்கா என்று விமர்சித்துள்ளார். அதோடு குற்றச்சாட்டுகள் யார் மீது இருந்தாலும் அவர்கள் ஆளுங்கட்சி நிர்வாகி, எம்எல்ஏ அல்லது அமைச்சர் என்றாலும் சட்டத்தின் முன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கில் எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் முழுமையான மற்றும் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். தூத்துக்குடி சம்பவம் தொடர்பான இந்த குற்றச்சாட்டுகள் தற்போது தமிழக அரசியலில் கடும் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ விசாரணையின் முடிவை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.